the இது வந்து ரொம்ப 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 பேசிக்கா நம்ம வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஆனால் சில இடத்துல வந்து the யூஸ் பண்ணக்கூடாது. இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். ஹாய், ஐம் ஸ்னேஹா. வெல்கம் டு Capshine. Capshine is a revolutionary learn together English fluency program. Capshineோட இங்கிலீஷ் கற்றுக்கிறது is easy, quick, fun, affordable and effective. We promise a brand new you in 6 months or less. Okay, so இப்போ நம்ம வந்து the எங்கே எப்போ யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கணும். So the we use the to refer to one unique person, place or thing. அதாவது ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக இந்த ஒரு விஷயத்தை மீன் பண்ண போது நம்ம the யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், I need to go to the bank to get the cash. ஸோ ஏன் நம்ம இங்கே வந்து the bank and the cash சொல்கிறோம்? ஏன்னா நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து இந்த பர்டிகுலர் பேங்க்கில் தான் இருக்கும். ஸோ அந்த யுனிக் பேங்க்கில் தான் வந்து நம்மளுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ வி ஆர் ரெஃபரிங் டு தட் பர்டிகுலர் பேங்க். இப்போ நான் வந்து பேங்க்குக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல போதே எனக்கு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்னு இட் டசன்ட் மேட்டர். பட் யூ நோ, ஓகே, அவள் அந்த பேங்க்குக்கு தான் அவளுக்கு எங்கே அக்கௌண்ட் இருக்கோ அங்கே தான் அவள் போவா அப்படின்னு யூ வில் திங்க் இல்லையா? ஸோ யூ நோ எக்ஸாக்ட்லி வாட் ஐம் சேயிங் வென் ஐ சே த பேங்க். ஏன்னா நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துக்கு தான் போவேன். ஏன் நான் த கேஷ் சொல்கிறேன்? மேபி யாரோ என்கிட்ட அந்த கேஷ் கொடுத்துருப்பாங்க, அந்த பர்டிகுலர் அமௌண்ட் நான் எடுத்துகிட்டு வரணும், ஆர் இந்த பர்டிகுலர் அமௌண்ட் வந்து நான் எவ்ரி மந்த் வந்து நான் கொடுக்குறேன், ஆர் வாட் எவர், ஆர் அந்த பர்டிகுலர் கேஷ் கலெக்ட் பண்ணுறதுக்காக நான் அந்த பர்டிகுலர் பேங்க்குக்கு போகிறேன். ஸோ வி சே த. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த லைப்ரேரியன் ஹெல்ப் மீ பிக் அப் புக். இது வந்து எந்த லைப்ரேரியனும் இல்லை, இந்த லைப்ரேரியன் வந்து நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியும். நான் அவங்கள தான் மீன் பண்ணுறேன்றது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. when I say, oh, the librarian helped me, so you know exactly what I'm talking about. You're like, okay, this particular person helped me. So we use the for specific, அதாவது ஒரு யூனிக் பர்சன் ஆர் பிளேஸ் ஆர் திங் அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் டோன்ட் யூஸ் த வித் நேம்ஸ் ஆஃப் பீப்புள். அதாவது இப்போ நான் லாஸ்ட் வந்து சொன்னது வந்து லைப்ரேரியன், அப்படி தான் நான் சொன்னேன். லைப்ரேரியனோட பேர் சொல்ல. ஸோ நான் பேர் சொல்ல போது ஐ ஷுடன்ட் சே த. ஃபார் எக்ஸாம்பிள், த மிஸ்டர் ஸ்மித் இஸ் மை பாஸ். No, that sounds wrong. Mr. Smith is my boss is more than enough. The அங்கே யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ the first one is wrong. ஓகே, அடுத்தது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு Capshine 30-day ஃப்ரீ ட்ரையல் பற்றி சொல்ல போகிறேன். இட்ஸ் அன் எக்ஸலண்ட் பிளாட்ஃபார்ம். உங்கள் இங்கிலீஷ் வந்து நீங்கள் இன்னும் நல்லா டெவலப் பண்ணி ஃப்ளூவெண்ட்டாக பேசணும்னு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த 30-day ஃப்ரீ ட்ரையலை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுக்கே வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட் வரும், சரி ஐ வாண்ட் டு என்ரோல் மை செல்ஃப் வித் Capshine அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸ்பீக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒருத்தரோட பேசி உங்கள் இங்கிலீஷ் ஒகேபுலரி நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் வந்து ஒரு கோச் இருப்பாங்க, உங்களுக்கு வந்து அவங்க கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு வந்து ஃபீட்பேக்கும் தருவாங்க. மந்த்லி ட்ராக்கர் வச்சு நம்ம எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், இன்னும் எங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணோம் நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த 30-day ஃப்ரீ ட்ரையலில் எங்கே எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன், பார்த்துட்டே இருங்க. ஓகே, ஸோ the next one is don't use the with acronyms of organizations. So for example, my uncle works at the NASA. நாசான்றது வந்து acronymனா நாசாவோட ஃபுல் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதை நம்ம சுருக்கி நாசான்னு சொல்கிறோம். ஸோ தட் இஸ் யுவர் acronym. ஸோ இந்த இடத்துல வந்து we don't have to say my uncle works at the நாசான்னு சொல்லக்கூடாது. my uncle works at NASA is more than correct. Okay, so use the with names of mountain ranges. So the Himalayas, அது வந்து correct because we are specifically talking about that particular mountain range. So Rocky Mountains are covered with snow. இது வந்து ரொம்ப ஜெனரிக்கான ஒரு விஷயம். Rocky Mountains are covered with snow. Okay, but we're talking about something particular இல்லையா? The Rocky Mountains are covered with snow. Okay, so this is your correct one. Anyway, so use the with sun, names of galaxies. Okay, so sun will rise at 5:30 in the morning. The Milky Way galaxy is huge. So the first one is wrong. ஏன்னா நம்ம வந்து the போடல. It should be the sun will rise at 5:30 in the morning. That is the right usage. The second one, the Milky Way galaxy is huge. Okay, so let's do a little pop quiz. நீங்க வந்து you can figure out எங்க the யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு. First sentence, Mr. Sanjay has started his journey to Himalayas. நம்ம என்ன சொன்னோம்? Mountain rangesக்கு we should say the. So the first one is wrong.
The second one is correct. Mr. Sanjay has started his journey to the Himalayas. Okay. So the next one is I work at Capshine. I love environment there. Okay, I work at Capshine க்கு நம்ம the யூஸ் பண்ணல, which was correct. But இங்க வந்து நம்ம என்ன சொல்றோம், I love environment here. ஸ்பெசிஃபிக்கா நம்ம என்ன சொல்றோம்னா I love environment ன்னு சொல்ல, I love the environment there. So that is the correct usage. Okay. Can you see moon now? Again, galaxies and sun and moon, அது எல்லாத்துக்குமே வந்து we should say the, because we're talking about that particular specific, moon. We're talking about the moon that we can see from earth. There are many moons. So we should say, can you see the moon now? Simple. I hope உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Capshine 30-day ஃப்ரீ ட்ரையல் நான் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம்? ஓகே, ஸோ capshine.com போகலாம், இல்லை Capshine ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, hope to see you in the next video. Thank you.